ஆமேன். இப்படி படித்தா நல்லா தான் இருக்கு. ஃபஸ்ட்டில் தனித்தனியாக படித்ததை விட இது நல்லா இருந்துச்சு. நான் உட்கார சொல்லவே இல்லையே. சரி சரி உட்காந்துங்க உட்காருங்க, எல்லோரும் உட்காரலாம். படித்து முடிச்சுட்டு அடுத்தது உட்கார தானே சொல்ல போகிறீங்கன்னு உட்காந்துட்டீங்க. சரி ரைட்டு, நல்லது தான். இந்த இன்றைக்கி படித்த மாதிரியே கூட இதுக்கப்புறம் படிக்கலாமா எப்படி தோணுதுன்னு தெரியல. நல்லா இருக்குது, ஆனால் படிக்கும்போது நல்லா இருந்துச்சு. எல்லோரும் அந்த ஏற்ற இறக்கம் கரெக்டாக நிறுத்தி ஒரே வாய்ஸாக படிச்சிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்போ நம்ம வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முதல் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆமேன். ஒரு அழிலே சொல்லலாமா? இதில் 3 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அவன் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? நான் 3 வார்த்தை சொன்னேன். அந்த துன்மார்க்கம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுறான். அதான் சொன்னேன், துன்மார்க்கம் பாவி இவன் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுறான்றேன். வேற எதுவும் கண்ணுக்கு தெரியல. யோசிங்க, இன்னும் கொஞ்சம் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, நடவாதே, அப்புறம் நில்லாதே, உட்காராதே. இது என்ன நியாயம்? நடக்கவும் கூடாது, உட்காரவும் கூடாது, நிற்கவும் கூடாதுன்னா அப்போ என்ன செய்யுது? அந்த இடத்துல உங்களை போக சொல்லவே இல்லை. நான் இந்த கேள்விக்கு மட்டும், இந்த முதல் வசனத்துக்கு மட்டும் தான் கேள்வி. இந்த முதல் வசனத்தில் மட்டும்தான் பதில். என்ன தெரியுமா? நடக்காதே, நடவாதே, நிற்காதே, உட்காராதே. நடக்கவும் கூடாது, நிற்கவும் கூடாது, உட்காரவும் கூடாது. அப்போ என்னதான் பண்ணுறது? என்னதான் பண்ணுறது? ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களேன். அதை விட்டுருங்க, அந்த வசத்துக்கு போகவே போகாதீங்க. இன்னும் ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். சரி, உங்களை ரொம்ப குழப்புற மாதிரி சோதிக்கிற மாதிரிலாம் வேணாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஆமேன். அல்லேலூயா சொல்லமா? இப்போ என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? நடவாதே, நில்லாதே, உட்காராதே. அப்போ என்ன செய்யணும்? நமக்கு எந்த நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையாக ஓடணும். ரொம்ப வேகமாக ஓடி மூச்சடிச்சு செத்துருவும் கூடாது, ரொம்ப ஸ்லோவாக ஓடி தோல்வி அடைஞ்சிடவும் கூடாது. அப்போது உங்கள் ஓட்டத்தை பொறுமையாக ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்ன, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு ஆள் கடவுள்கிட்ட போய், ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எனக்கு நிறைய சொத்து வேணும், நிறைய நிலம் வேணும், நிறைய பணம் வேணும், எனக்கு நிறைய அப்படியே என் கண்ணு கெட்ட தூரம் பூரா எனக்கு சொந்தமாக இருக்கணும், இந்த பக்கம் திரும்பினா அது எனக்கு சொந்தமாக இருக்கணும், இந்த பக்கம் திரும்பினா அது எனக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணானா. ஆண்டவர் ஒரு நாள் வந்து, சரிப்பா நீ என்ன பண்ணுற, இங்கே ஒரு குச்சி நட்டுடு, இங்கே நீ நிற்கிற இடத்துல ஒரு குச்சி நட்டுடு, உனக்கு எவ்வளோ தூரம் இடம் வேணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு தூரம் ஓடு, ஓடி எவ்வளோ தூரம் உனக்கு ஆசை இருக்குதோ, எவ்வளோ தூரம் உனக்கு வேணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ தூரத்துக்கு ஓடி போய் அங்கே ஒரு குச்சி நட்டுடு. எங்கேயும் நிற்கக்கூடாது, ஓடும்போதும் எங்கேயும் நிற்கக்கூடாது,
குச்சி நட்ட பிறகும் எங்கேயும் நிற்கக்கூடாது. திரும்ப ஓடி வந்து இந்த குச்சி அட்டை வந்து நின்னா நீ ஓடன தூரம் பூரா உனக்கு சொந்தம் அப்படின்ட்டார். எப்படி இருக்கும்? நம்மளே நம்ம இடத்த சுதந்திரித்து கொள்ளக்கூடிய வழியை நமக்கு உண்டாக்கி கொடுத்துட்டாரு. உடனே என்ன பண்ணான்? இவனுக்கு ரொம்ப ஆசைப்படுது. இவனுக்கு என்ன பண்ணான்? உடனே ஒருத்தர் வந்தான், ஒரு குச்சி எடுத்து இந்த இடத்துல நட்டான். அங்கே இடத்துல வாசலில் நட்டு ஓடுறான் 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 விட்ற பிடிக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடி 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 மூச்சு திணறி ஓடுறான். விடக்கூடாது விடக்கூடாது விடக்கூடாது, இன்னும் கொஞ்சம், இன்னும் 8-10 அடி போவோம், இன்னும் 10 அடி போவோம், இன்னும் 10 அடி போவோம் அப்படின்னு ஓடி யாரோ குறைய மருவத்தூரை தாண்டி ஓடுறான். ஓடி போய் அங்கே அவனுக்கு ஒரு திருப்தி வந்துச்சு. அப்பா இவ்வளோ தூரம் திரும்பி பார்க்குறோம், இவ்வளோ தூரம் நம்ம இடம் தான். அங்கே ஒரு குச்சை நட்டான். குச்சை நட்டு திரும்பி ஓடிடணும்ல, திரும்பி ஓடி அந்த இடத்துல நிற்கணும். எங்கேயும் நிற்கக்கூடாது, எங்கேயும் நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. இது 3 ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஓடிக்கினே இருக்கணும். ஓடிக்கினே ஓடி போய் குச்சை நட்டுட்டு திரும்பி ஓடிட்டு வந்து இங்கே குச்சை நிற்கணும். குச்சை நின்னாதான் அவ்வளவும் உனக்கு, இல்லைன்னா கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி ஓடிடுறான். நாக்கெல்லாம் காஞ்சி போச்சு, மூச்சு திணறுது, சோர்ந்து போயிட்டான். கால்கள் எல்லாம் தளர்ந்து தடுமாற ஆரம்பிச்சது, கண்கள் இருட்ட ஆரம்பிச்சது, தண்ணி இல்லாமல் நாக்கு காஞ்சி போச்சு. கொஞ்சம் தூரம் வந்தான், செண்டிவாக்கம் கிட்ட வந்தான், விழுந்தான், திரும்ப எழுந்திருக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டை இருக்கு, எனக்குன்னு ஒரு பாதை இருக்கு. எனக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் போகிற வழியில் நீங்கள் வர முடியாது, நீங்கள் போகிற வழியில் நான் வர முடியாது. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தேவன் பாதையை அமைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு ஒரு ஊழியக்காரர் வர்றார். அவரை பார்த்துட்டு அவரை மாதிரியே கிராப்பு வெட்டிக்கிறது, அவரை மாதிரியே மீசிலாம் சொட்டையாக்கிட்டு இங்கே மட்டும் தாடி வச்சுக்கிறது, அவரை மாதிரியே ட்ரெஸ் போடுறது, அவரை மாதிரியே. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ஓட்டத்தை அவர் ஓடிக்கிட்டு இருக்கார். உன் ஓட்டத்தை நீ ஓடு. அதை விட்டுட்டு அவர் வேஷத்தை ஏன் நீ தரிக்கிற? அது உன் வேலை இல்லையே. உனக்கு யார் அச்சு அடையாளம்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உனக்கு அச்சு அடையாளங்கள். அவரை பார்த்து தான் நீ உன்னை மாற்றிக்கணுமே தவிர, வர்றவங்க எல்லாரும் கோமாளியாக வரலாம், ஏதாவது காமெடி ஆக்டராக வரலாம், ஹீரோவாக வரலாம், வில்லனாக வரலாம், யார் வேணாலும் யார் கதாபாத்திரங்களாக வரலாம். ஆனால் என் கதாபாத்திரம் என்ன, அதில் நான் ஓடணும். அல்லேலூயா. இந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற, தொடக்கிறவரும் தொடங்கினவரும் அவர் தான், முடிக்க போகிறவரும் அவர் தான். அவரை நோக்கி, அவர்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எனக்கு ஒரு ஓட்டம் நியமித்திருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களோ அத்தனை கோடி மக்களுக்கும் தனித்தனியாக பாதை அமைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் இதை நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும். ஏன்னு சொன்னால், இப்போது எல்லார்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது. எல்லார்கிட்டையும் இருக்கிற செல்ஃபோனுக்கு வேறு வேறு நம்பரு. இப்போ நான் எனக்கு பண்ணால் என் மனைவிக்கு போகுமா? சரி, என் மனைவிக்கு பண்ணால் எனக்கு வருமா? வராது. ஒரே நம்பர் தான் வித்தியாசம், கடைசி நம்பர் மட்டும்தான் வித்தியாசம் எங்கள் 2 பேர் நம்பர்லேயும். ஆனால் அவங்களுக்கு பண்ணால் எனக்கு வராது, எனக்கு பண்ணால் அவங்களுக்கு போகாது. ஒரு சாதாரணமாக ஃபோனுக்கே அதுக்கு தனி ரூட், அந்த நம்பருக்கு தனி ரூட் இருக்குது. ஒவ்வொரு நம்பருக்கும் யாருக்கு இந்த நம்பர் பண்ணால் இவங்களுக்கு தான் போவோம், இந்த நம்பர் பண்ணால் இவங்களுக்கு தான் போவோம், இந்த நம்பர் பண்ணால் இவங்களுக்கு தான் போவோம். ஒரு வரை அறை வைக்கப்பட்டு இருக்கிறது.
அப்படியானா உங்களுக்கும் தேவன் ஒரு வழியை வகுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நீங்க பொறுமையோடு கூட ஓட வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப வேகமா ஓடி அங்க போய் மண்ணை வாராத, மாவு வலிக்காத. ரொம்ப ஸ்லோவா ஓடி உனக்கு கிடைக்க வேண்டியதை விட்டு ஏமாந்தும் போயிடாத. அப்ப நீ செய்ய வேண்டியது, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீ பொறுமையாய் ஓட வேண்டும். அல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு தெரியுது என்னன்னு சொன்னால், என்ன ஆளை பார்த்து அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அந்த மாதிரி ஓடுறது. இவர் பார்த்து இவர் நல்லா ஓடுறாரு, இவர் நல்லா ஆசீர்வாதமாகிறாரு, இவர் மாதிரியே நம்மளும் ஓடினா அவரை பார்த்து நான் சொல்கிறேன், இவருடைய ஆசீர்வாதம் உனக்கு வரப்போகிறதே கிடையாது. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் ஆசீர்வாதமாக வருமே தவிர, இந்த உலக மனுஷர் யாரை பார்த்தோம் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளவே வேண்டாம். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பாதை தேவன் அமைத்திருக்கிறார். அந்த பாதையிலே நீங்கள் ஓடி ஜெயித்தால் போதும். அல்லேலூயா. அப்போ இந்த ஓட்டத்தை நமக்கு தேவன் நியமித்திருக்கிறார். அப்போ நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. உனக்கு நியமித்த ஓட்டத்தில் வேகமாக இல்லை, பொறுமையாய் ஓட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஓட்டம் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். இதுக்கு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வசனம் என்னன்னு சொன்னால், நீங்கள் என்னென்னத்தெல்லாம் தவிர்க்கணும்னு பாருங்களேன். இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை நமக்கு 1000 சாட்சிகள் இருக்கு. இப்போ காணிக்கை பற்றி கூட ஒரு சாட்சி சொன்னேன். அவர் யோல்கேட்டு பிஸ்னஸ் மேனை பற்றி நான் சொன்னேன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாட்சி இருக்கிறது. ஒவ்வொரு துறையில் ஜெயிச்சவங்க சாட்சி இருக்கிறது. ஒவ்வொரு துறையில் வெற்றி பெற்றவங்க சாட்சி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயிச்சவங்க சாட்சி நமக்கு இருக்கிறதுனால, அவங்களுடைய சாட்சி நம்மை சூழ்ந்து இருக்கிறபடினால நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அவ்வளவுதாங்க. பாரமா இருக்கிற எல்லாவற்றையும், ரெண்டாவது நம்மை சுற்றி இருக்கிற நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நீங்க தள்ளிவிட வேண்டும். 2 விஷயத்தை நீங்க கவனமா கவனிக்கணும். ஒன்று, பாரம். எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் பிரதர், ஒரே டென்ஷன் சிஸ்டர். என்னம்மா சிஸ்டர், ஒரே டென்ஷனாக இருக்கிறேன், ஒரே தலையை பிச்சுக்கலாமான்னு இருக்குது, எங்கன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடி போயிடலாமான்னு இருக்குது அப்படின்னு சொல்கிற இந்த டென்ஷன் உனக்கு தேவையே கிடையாது. நீ அதனால் ஒன்றையும் சாதிக்க போகிறதும் கிடையாது. ஒன்று சொல்லுங்க, உங்களுக்கு பாரமாக தோன்ற எல்லாத்தையும் முதல்ல உங்களை விட்டு விளக்குங்க. அல்லேலூயா. எதெல்லாம் பாரமாக இருக்குது, ஐயோ இது கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பாரமாக இருக்குது, எது 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 எதுன்னு குறிப்புங்க. அதை முதல்ல உங்களை விட்டு நீக்குங்க. ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம். ரெண்டாவது, பாவத்தை நீங்க உங்களை விட்டு தள்ளிவிட வேண்டும். இந்த ரெண்டுத்தையும் தள்ளணும். முக்கியமா பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிடணும். பாரம் மனசை அழுத்தம், பாவம் முழு சரீரத்தையும் கெடுக்கும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ முழு சரீரத்தையும் சாகடிக்கிற ஒரு தன்மை உள்ளது பாவம். அதே போலதான் பாரமும் அதுக்கு இணையான ஒன்று. இந்த பாரத்தையும் இந்த பாவத்தையும் நீங்க தள்ளி விட்டுட்டு அடுத்தது என்ன செய்யணும் பாருங்க. அவர் தான் ஆரம்பிச்சவர். விசுவாசத்தை ஆரம்பிச்சவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்க விசுவாசத்தை, விசுவாச வாழ்க்கைய, விசுவாச பயணத்தை தொடங்குறவரும் அவர் தான். உங்க விசுவாச வாழ்க்கைய பயணத்தை முடிக்க போறதும் அவர் தான். அப்போ நடுவில் யாருங்க உங்களை லைஃப்ல கெடுக்க முடியும்? உங்களை யாராவது கெடுக்க முடியுமா? நான் நல்லா தாங்க வந்தேன்,
இதோ அவங்க தான் வந்து என் வாழ்க்கையில் குறுக்க விட்டு திருப்பி விட்டாங்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய தப்பிதமே தவிர அவங்க தப்பிதம் கிடையாது. ஏன் அப்படின்னா நீ அவங்கள பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்ட, அவங்கள பார்த்து பேச ஆரம்பிச்சு. சில பேர் இவங்க பேசுகிற மாதிரியே பேசுவாங்க, அவங்க நடக்கிற மாதிரியே நடப்பாங்க, அவங்க பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க, ஸ்டைல்லாம் கூட மாற்றிக்குவாங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தர். உங்களுக்கு ஸ்டைல் வேணும்னா இயேசு தான் உங்களுக்கு ஸ்டைல். உங்கள் இயேசுவை பார்த்து உங்கள் ஸ்டைலை மாற்றிக்குங்க, இயேசுவை பார்த்து உங்கள் நடையை மாற்றிக்குங்க, இயேசுவை பார்த்து உங்கள் உடைய மாற்றிங்க. எல்லாம் அவரை போலவே. அல்லேலூயா. அவரை போல அவரை போல அவரை போல எல்லாம் அவரை போல மாறணும். உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் உங்களுக்கு மாதிரி கிடையாது, முன்னோடி கிடையாது, முன்மாதிரி கிடையாது. யார் உங்களுக்கு முன்மாதிரினா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா பாரமானதையும் பாவமானதையும் நீங்கள் உங்களை விட்டு தள்ளி விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்யணும்னா விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அடுத்தது நீங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும். அதாவது இயேசு எந்த திசையில் இருக்கிறார் அந்த திசையை நோக்கிக்குங்க. அதுதான் உங்க கோல். அதை நோக்கி தான் உங்க ஓட்டம். இயேசுவை நோக்கி தான் உங்கள் ஓட்டம், இயேசுவை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை, இயேசுவை நோக்கி தான் உங்கள் பயணம், இயேசுவை நோக்கி தான் உங்களுடைய நடை. எதுவாக இருந்தாலும் இயேசுவை நோக்கி போக வேண்டும். நீங்கள் நிறைய பேர் எங்கே போகிறோன்னு அவங்களுக்கே தெரியாது. எங்கே பிரதர் போகிறீங்க? எங்கேயோ போகணுன்னு கிளம்புனேன், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. வழி தெரியாத திகைக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஒரே நோக்கம், நீங்கள் இயேசுவை நோக்கி போக வேண்டும். உங்களுக்கு கோல் யாருன்னா இயேசு தான். நீங்கள் உங்களுக்கு முன்ன இயேசுவை முன்ன வச்சுட்டு அவரை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிடணும், அவரை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிடணும், அவரை பார்த்து போக ஆரம்பிச்சிடணும். போனீங்கன்னா உங்களை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தனும் வரவே முடியாது, இனி பறக்கவும் முடியாது. அல்லேலூயா. அவங்க தான் பிசாசு வந்து தடுத்துட்டான் பிரதர், பிசாசு வந்து குறுக்க முறுக்கிட்டான் பிரதர், பிசாசு வந்து தடை வெறிய ஒரு பெரிய மரத்தை வெட்டி தடையா போட்டுட்டான் பிரதர். நான் சொல்லட்டுமா, இயேசுவை நோக்கி போனீன்னா உன் பாதை இயேசுவை நோக்கி இருக்குமானா இந்த உலகத்தில் உன்னை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியவே முடியாது. அல்லேலூயா. ஏன்? நீ யாரை நோக்கி போயிட்டு இருக்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அண்ட சராசரங்களையும் வார்த்தையினாலே படைத்து ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர், சர்வ வல்லவர், சாகாமை உள்ளவரை நோக்கி அப்படி போகிறபடியால் உனக்கு வாழ்க்கையில் தடை வருமா? வராது. பிரச்சனை வருமா? வராது. வேற எதுனா வருமா? வராது. நீ எது வரும்னு நினைக்கிற அது எதுவுமே வராது. காரணம், நீ இயேசுவை நோக்கி போய் கொண்டிருக்கிற. அடுத்தது எப்படி போகணுங்கிறது அடுத்தது விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி எந்த ரூட்ல போகணுங்கிறது முக்கியங்க. எந்த ரூட்ல போகணுங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ரூட்டு? எனக்கு சொல்லுங்க, எனக்கு. நமக்கு இந்த கூட்டஞ்சோறாக்குற வேலையே இருக்கக்கூடாது. எனக்குன்னு தனி ரூட்டு, எனக்குன்னு தனி பாதை, எனக்குன்னு தேவன் எல்லாவற்றையும் தனியாய் அமைத்து கொடுத்திருக்கிறார். எல்லாம் எனக்கு 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 தனியாய் அமைத்து கொடுத்திருக்கிறார். எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக உலகத்தில் மனிதனாய் வந்தவர், எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறவர், எனக்காக இப்பொழுது ஒரு நல்ல பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உனக்குன்னு ஒரு பாதை இருக்குங்க. அதை விட்டுட்டு அவங்க பாதையில் கொஞ்ச நேரம் ஓடுற, இவங்க பாதையில் கொஞ்ச நேரம் ஓடுற, அவரை மாதிரி கொஞ்ச நாள் ஓடி பார்க்குற, இவரை மாதிரி கொஞ்ச நாள் ஓடி பார்க்குற. ஆனால் ஜெயிச்சோம்னா இல்லை. ஏன்னா நான் மற்றவங்கள மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் தேவன் எனக்குன்னு ஒரு பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு ரூட் போட்டு கொடுத்திருக்கிறார்.
அந்த ரூட்ல தான் நான் போக வேண்டும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம ரூட்ல 3ஆம் நம்பர் பஸ் போகுது, பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் ஏறியே இருக்கிறோம், அது உண்மைதான். இப்போ கவனிங்களேன், நான் 3ஆம் நம்பர் பஸ்ஸு, ஒரு டிரைவரும் கண்டக்டரும் எடுத்தாங்க. அவங்களுக்கு ரூட்டு கொடுத்துருக்கு. என்ன பண்ணணும்? அங்கேருந்து ஆரம்பிக்கணும், விருதூர் வரணும், கட்சிக்குளம் வரணும், மருதாடு வரணும், காவேரி பக்கம் வரணும், கொடுங்காலூர் வரணும், சாலை வீடு போகணும், அப்படியே போய் மருவத்தூர் போய் திரும்பி அப்படியே தான் வரணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. இதான் அவங்க ரூட்டு. இப்போ டிரைவரும் கண்டக்டரும் என்ன பண்ணுறாங்க? அவங்க எடுத்து வண்டி எடுத்து அவன் என்ன சொல்கிறது, வாங்க நம்ம விருதூர் உள்ளே போய் அப்படியே அந்த பக்கமாக அந்த உள்ள அந்த ஊரெலாம் போயிட்டு அப்படியே சுற்றிக்கின்னு வந்து கொடுங்காலூர் வந்து இப்போ திரும்பி நம்ம அவங்க சொன்ன ரூட்டுக்கே போயிட்டு திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேருக்கும் என்ன நடக்கும்? வேலை போயிடும். ஏன்? அவங்களுக்கு கொடுத்த ரூட்டை மாறிட்டாங்க, அதனால் மாறுதல் வந்தது. அதே போல தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ரூட்டு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூட்டை நீங்கள் எந்த காலத்துக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றவே மாற்றாதீங்க. அல்லேலூயா. உனக்கு கொடுத்த ரூட்டில் உங்களுக்கு கொடுத்த ஓட்டத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பொறுமையாய் ஓடணும். அப்படி ஓடனவங்க ஜெயிச்சாங்க, ஓடாதவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அல்லேலூயா. நமக்கு இந்த ஓட்டத்தில் நிறைய கவனம் தேவைங்க. அது முதல்ல அது யார் ரூட்டான்னு பார்க்கணும். நீங்கள் ஓடுறதுக்கு முன்னே, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே, இந்த ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படுற ஆரம்பத்தில் புதுசாக அந்த குஷி, என்ன செய்கிறேன்னே தெரியாது ஓடுறது, அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிடுறது. ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு போயிடுறது. இல்லைங்க, மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வாழ்க்கை, தனித்தனி வழி, தனித்தனி ரூட்டு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில், நம்ம ரூட்டில் போகிற பஸ், எல்லா பஸ்ஸுக்கும் அவங்க டிப்போவில் எந்த ரூட்டு நியமித்தாங்களோ அந்த ரூட்டில் தான் அந்த பஸ்ஸு ஓடணும். மீறி ஓடிச்சுன்னா டிரைவர் கண்டக்டருக்கு வேலை போயிடும். அதே போல தான் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை நீங்கள் ஓடலைன்னா உங்களுடைய தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்தஸ்தையும் பதவியையும் அருகதையும் நீங்கள் இழக்க வேண்டியதாக மாறும். அல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? எனக்கு கொடுக்கப்பட்ட ரூட்டில், எனக்கு நியமித்தப்பட்ட பாதையில் நான் பொறுமையாய் ஓடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம், முதல்ல நம்ம வாஸ்தவம், நடவாதே, நில்லாதே, உட்காராதே. இப்போ இது முக்கியமாக. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த கேள்விக்கு, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீ பொறுமையாடு ஓடணும். இவ்வளோ தாங்க உங்களுக்கு பதில். நீ உங்களுக்குன்னு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓடு. இந்த லைஃப்பை யார் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது? யோசித்து பாருங்களேன். இப்போ இந்த லைஃபு, நான் எங்கள் அப்பா அம்மாவால் தான் பிறந்தேன், அது யாராலையும் மாற்ற முடியாது. ஓகே தானே? எங்கள் அப்பா அம்மாவால் தான் படித்தோம், அது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் நான் இயேசுவை சந்திக்கிற வரலும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இயேசுவை சந்தித்த பிறகு தான் என் லைஃப்பில் ஒரு புதிய திருப்பம், புதிய மாற்றம், புதிய வழி பிறந்தது. அல்லேலூயா. அன்னையிலிருந்து இன்னைய வரையிலும் அந்த பாதையை நான் ஓட ஆரம்பித்தேன். எங்கேயும் இதுவரை இடறி விழாதபடி ஓடிக்கொண்டே இருக்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் நடவாதபடி, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதபடி, அப்புறம் பாவிகள் நிற்கிற இடத்துல நிற்காதபடி, பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காராதபடி நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா?
உங்களை சுற்றி இருக்கிற பாரத்தையும் பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு ரூட் கிளியர் ஆகிருக்கும். இதுவரை எப்படி ஓடினீங்க? இதுவரை எப்படி போனீங்க? வழியே தெரியாமல் தான் போயிட்டு இருந்தோம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனது தப்பானா? இல்லை, பிரச்சனை இல்லை. வழி தெரியாமல் வரலும் போனது தப்பு இல்லை. இப்போ தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா அப்படியே போனீங்கன்னா தான் தப்பு. நாங்கள் ஒரு முறை இந்த கூகுள் மேப் நம்புறது அதிகமாக. ஒரு முறை நாங்கள் அந்த என்ன ஒரு இது கோபிசெட்டிப்பாளையம் போகிறதுக்கு மேப்பு போட்டுட்டோம். கார் எடுத்து எல்லோரும் காரில் ஏறி உக்காந்துட்டோம். மேப்பு காட்டுது நேராக திருவண்ணாமலை போ, போலூர் போ, திருவண்ணாமலை போ அப்படின்னு சொல்லி அப்படியே போகுது. நாங்களும் ஜம்முன்னு போகிறோம். போலூரில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு திருப்பி பயணத்தை தொடங்குறோம். போகுது கடைசியாக அரூர் பக்கத்தில் எடுத்து போய் இதாண்டா கோபிசெட்டிப்பாளையம்னு. அரூர் பக்கத்தில் ஒரு முட்டு சந்தில், அதுக்கப்புறம் வழியே கிடையாது. அங்கே ஒரு சின்ன சந்து. அப்போவே சந்தேகம், ஏன்னா கோபிசெட்டிப்பாளையம் மாத்துண்டு ரோட்லையா இருக்குன்னு நினச்சிட்டாங்க. சந்தேகத்தோடு தான் உள்ளே போனால் அதுக்கப்புறம் வழியே கிடையாது. முட்டு சந்தில் போய் நிற்கிறோம். என்னடாண்ணா மேப் அங்கே தான் முடியுது, இதான் கோபிசெட்டிப்பாளையம் இறங்கிக்கொண்டு மேப்பு சொல்லிடுச்சு. அவள் தான். அப்புறம் தான் திரும்பி என்ன பண்ணோம், தப்பான ரூட்டில் வந்துட்டோம், மேப்பு தப்பாக நம்மளை வழிகாட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்தோம். அரூர் அந்த ஜங்ஷன்கிட்ட வந்தோம். டிராஃபிக் போலீஸ்கிட்ட போய் வண்டியை நிறுத்திட்டு யார் கேட்டாலும் வழி கிடைக்காது. டிராஃபிக் போலீஸை வயலில் நிறுத்தினா அவங்க கேட்பான்ல, அதனால் என்ன பண்ண டிராஃபிக் போலீஸை நிறுத்திட்டு அவங்களாட்டு கேட்டால் நம்மளை டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. சார் இது மாதிரி கோபிசெட்டிப்பாளையம் போகணும், வழி வேணும் அப்படின்னும். அவர் என்ன சொன்னார், இங்கே ஏன் சார் வந்தீங்கன்னாரு. முதல் கேள்வி, இங்கே ஏன் சார் வந்தீங்கன்னாரு. சார் கூகுள் மேப்பு இங்கே தான் சார் வழி காட்டுச்சு. தப்பான ரூட்டு காமிச்சிடுச்சு சார். நீங்கள் முதல்ல சேலம் போங்க, அப்புறம் ஈரோடு போங்க, அப்புறம் தாங்க கோபிசெட்டிப்பாளையம் வரும். அல்லேலூயா. அப்போது நமக்கு வழி தெரியாமல் சுற்றிட்டு போய் எங்கன்னா முட்டிக்கிட்டு இருந்த தப்பு இல்லை, தெரிஞ்ச பிறகு போய் முட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் தப்பு. அல்லேலூயா. நீங்கள் கவனமாக கவனிக்கணும். வழி தெரியலங்க, நான் போய் ஒரு சந்தில் முட்டிக்கிட்டு இருந்தேங்க, பரவாயில்லைங்க, அப்போ ஒன்றும் தப்பு இல்லை, உன்னை மன்னிச்சிடுறேன். ஆனால் வழி தெரிஞ்ச பிறகு உனக்கு ஒன்று ரூட் இருக்குது, உனக்கு ஒரு பாதை இருக்குது, உனக்கு ஒன்று ஒரு வழி இருக்குது, அதை நான் நியமிச்சிருக்கிறேன், அதில் தான் நீ ஓடணும்னு சொல்லியும் நீ ஓடலைன்னா அங்கே தாங்க தப்பு ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அப்போ உனக்குன்னு ஒரு ரூட்டு, உனக்குன்னு ஒரு பாதை, உனக்குன்னு ஒரு வழியை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை நீங்கள் ஓட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் ஆமேன். ஒரு அள்ளிலே சொல்லமா? 17வது வசனத்தை மறுபடியும் படிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், நல்ல கவனிங்க, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னால திரும்பி பார்க்காத, எங்கேயும் நல்லா சமமாகுது இந்த இடத்துல நிற்கணும்னு நிற்காத, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஒரு அள்ளிலே சொல்லமா? இப்போ நீங்கள் ரெண்டாவது நம்ம முதல்ல பார்த்தோம், நிற்காதே, நடவாதே, நிற்காதே, உட்காராதே. அப்போ என்ன செய்யணும்? எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்னங்க, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடணும்.
உங்களுக்கு ரோட் இருக்கா? உங்களுக்கு பாதை இருக்கா? எப்போனா அந்த பாதையை பார்த்துருக்கீங்களா? இதுவரை பார்க்கலன்னா இப்போவே ஆண்டவரே எனக்கு நியமித்திருக்கிற பாதையில் என்னை சரியாய் நடத்தும்னு ஜெபம் பண்ணுங்க. அவர் அழகாக நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் ரூட்டு தெரியாமல் சுற்றி அந்த அரூரில் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது எங்களுக்கு வழி தெரியல. ஒரு வழிகாட்டியை போய் கேட்டோம், ஒரு டிராஃபிக் போலீஸை கேட்டோம். அவர் தான் சொன்னார், சார் நீங்கள் ரூட்டு தப்பாக வந்துட்டீங்க சார், இங்கே வர வேண்டியதே இல்லை சார் அப்படின்ட்டார். அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்ட உடனே அவர் சரியான ரூட்டை காட்டுறாரு. நீங்கள் முதல்ல சேலம் போயிடுங்க சார் அப்படின்னாரு. சேலத்தை போனோம். அதுக்கப்புறம் தெரியுது ஒவ்வொரு ஊர் அடுத்தடுத்த ஊருன்னு நாங்கள் போக வேண்டிய பாதையை திருப்பி மேப் காட்ட ஆரம்பிச்சிது. அங்கே ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தை விட்டுட்டு திரும்ப நாம் இன்னொரு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு எங்களை கொட்டுக்கிட்டு போச்சு. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, உங்களுக்குன்னு நியமித்த அந்த பாதையை நீங்கள் கட்டாயம் கண்டுபிடிக்கணும், அதில் தான் ஓடணும். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் கவனிக்கணும், 17வது வசனத்தை மறுபடியும் படிங்க. அவர்களைனா யார் அவங்க? லோத்து மனைவி, லோத்துடைய 2 பெண்கள், 4 பேரையும் கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வந்து வெளியே கொண்டாந்து விட்டு பின்பு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. முதல்ல நீ உன் உயிர் தப்பிச்சுக்கணும்னா முதல்ல ஓடி போயிடு. ரெண்டாவது, பின்னால் என்ன நடந்தாலும் என்ன கேட்டாலும் என்ன செய்தாலும் திரும்பி பார்த்துறாத. 3, ரொம்ப இங்கெல்லாம் வசதியாகுதுன்னு எங்கேயும் நின்றுடாத. 3, 4, நீ சாகக்கூடாதுன்னு சொன்னால் மலைக்கு ஓடிப்போம். இதுதான் இன்னைக்கு. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே பலமுறை செய்தியில் கேட்டது தான். ஆபிரகாம், அவங்களுடைய அண்ணன் மகன் லோத்து, இவங்க 2 பேரும் சித்தப்பா அண்ணன் பையன். ஆபிரகாம் சித்தப்பா, லோத்து அண்ணன் பையன். இவங்க 2 பேரும் ஒன்றா குடியிருக்கிறாங்க, ஒன்றா குடும்பம் இருக்கிறாங்க. இப்படி குடும்பம் இருக்கும்போது ஆபிரகாமுக்கு திரளான ஆடு, திரளான மாடு, திரளான வேலைக்காரர் நிறைய இருக்காங்க. அதே போல் லோத்துக்கும் திரளான ஆடு, திரளான மாடு, திரளான வேலைக்காரர். இவங்க பழுகி பெருகி இருக்கிறாங்க. இவங்களை தாங்கக்கூடாத அளவுக்கு பெருகி இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்துச்சு, 2 பேருடைய வேலைக்காருக்கும், லோத்தினுடைய வேலைக்காருக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு, சண்டை வந்துச்சு. இப்போது முதலாளிங்க பாட்டுன்னு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துன்னுக்குறாங்க. சண்டையை ஆரம்பித்து வைக்கிறது யார் பாருங்க? வேலைக்காரங்க தான். எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்த்துங்க, அங்கே தான் ஆரம்பிக்கும். அங்கே தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ 2 பேருக்கும் சண்டை, வேலைக்காரங்க 2 பேருக்கும், 2 வீட்டு வேலைக்காரருக்கும் சண்டை. 2 பேரையும் பிரித்து வச்சிருச்சு. அவர் ஆபிரகாம் சொன்னார், எப்பா உனக்கும் திரளான ஆடு மாடு சொத்து வசதி வேலைக்காரர் எல்லாம் இருக்காங்க, எனக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது, பூமி நம்மளை தாங்கக்கூடாத அளவுக்கு நல்லா பெருகி பழுகிட்டோம். ஒன்று செய், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ மேற்க போனால் நான் கிழக்க போகிறேன். இப்படி நம்மளுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையும் வேணாம், நீ பாட்டுன்னு உன் வழியில் இரு, நம்ம 2 பேரும் எங்கே இருந்தாலும் நாம் உறவு மாற போகிறதில்லை அப்படின்னு சொன்னார். உடனே சரின்னு சொல்லிட்டு லோத்து பார்க்குறான், கண்ணு ஏறெடுத்து பார்க்குறான், இப்படி சுற்றி பார்க்குறான். அந்த சோதோம் நாடு தான் பசுமையாக செழிப்பாக வசதியாக அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. ஏன்னா ஆடு மாடு நிறைய இருக்குது இவங்ககிட்ட. அதனால் அந்த பக்கம் போனால் ஆடு மாடுக்கு மேய்ச்சலும் கிடைக்கும், நாமளும் சுகமாக இருக்கலான்னு சொல்லி சோதோம் கொபராவுக்கு போயிட்டான். அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். ஆபிரகாம் இங்கேயே செட்டில் ஆகிட்டார். இப்போ அவர் பாட்டுன்னு அவர் இருக்கிறாரு, போயிட்டு இப்படி நடந்து போயிட்டுருக்கு. சோதோமுக்கு போகிற லோத்து என்னாச்சுன்னா, அங்கே போனால் அந்த இடத்த வாங்கி குடியேறி நல்லன்னா அங்கே நடந்தது என்னன்னு சொன்னால், அந்த மக்கள் ஒருத்தர் கூட தெய்வ பயம் இல்லாதவங்க. சோதோம் குமரா நாட்டு மக்கள் தெய்வ பயம் இல்லாதவங்க. தெய்வ பயம் இருந்தால் என்ன, இல்லாட்ட என்ன? தூங்குறவங்க மட்டும் ஒரு அள்ளியில் சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது நீ கடவுளுக்கு பயப்படியா எனக்கு பயப்படியா அப்படின்னு கேட்டிருப்போம். நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது கேட்டிருக்கோம். அவன் நான் கடவுளுக்கு தான் பயப்படுவேன்னா, இவன் டக்குன்னு கண்ணை தந்து அப்படி குச்சி கையை விரலை தந்து கண்ணுக்கிட்ட அப்படி தந்துட்டு நம்ம இப்படின்னும் போது பத்தியா நீ எனக்கு தான் பயந்த, கடவுளுக்கு பயப்படல அப்படின்னுவோம். இது வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் உண்மை என்ன விஷயம்னா, இன்றைக்கி நிறைய 99% மக்கள் மனுஷாளுக்கு பயப்படுறாங்க, ரவுடிகளுக்கு பயப்படுறாங்க, பணக்காரர்களுக்கு பயப்படுறாங்க, அரசியல்வாதிக்கு பயப்படுறாங்க, ஆனால் தெய்வத்துக்கு பயப்படவில்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம சின்ன வயசில் எப்படி ஒருத்தன் கண்ணுக்கிட்டே கையை விரல காண்டி பயமுறுத்தினானோ, அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த நாட்களில் நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கண்ணை குத்திடுற மாதிரி கை காட்டுறாங்க பாருங்க, அவங்களுக்கு பயப்படுறோம், ரவுடிகளுக்கு பயப்படுறோம், பணக்காரர்களுக்கு பயப்படுறோம், ஆதிக்கவாதிகளுக்கு பயப்படுகிறோம், அதிகாரம் செய்கிறவர்களுக்கு பயப்படுகிறோம். ஆனால் உண்மையாக பயப்பட வேண்டியது யாருக்கென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே. அதுக்கு பயப்படுறோமானா இல்லை, அந்த பயமே கிடையாது. சர்ச்சுக்கு போகணும் பயமே கிடையாது, ஜெபம் பண்ணணும் பயமே கிடையாது, சர்ச்சுக்கு இப்படி தான் போகணும் பயமே கிடையாது. இன்னும் ஒரு ஜெபம் பண்ண டைமு கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம பயம் என்பது தேவ சமூகத்தை நாம் ஆர்வமாய் தேடுகிறதான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பயம் என்பது, இப்போ ஒருத்தர் பார்த்திங்களேன், என் மேலே எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? யாருக்குமே இல்லையா? அடப்பாவீங்களா? அதுதாங்க பயம். அந்த மரியாதை சொல்கிறீங்களே, அதுதான் பயம். அந்த பயம் மரியாதையாக தெரிகிறது. ஸோ கரெக்டா? அப்போது தேவன் பேரில் பயப்படுற பயம்தான் நீங்கள் பண்ணுற ஆராதனை, ஜெபம், துதி, வேத வாசிப்பு, இது எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஜெபம் பண்ணீங்களா? வர்ற அவசரத்தில் நாங்கள் அதெல்லாம் ஜெபமே பண்ணல, காலையில் எழுந்து கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சையோ. அப்போ என்ன இல்லை உனக்கு? பயம் இல்லை. பயம் இருந்தால் ஒழுங்காக எழுந்து காலையில் எழுந்து போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ஏசப்பா சோத்திரம் பண்ணுறேன்னு பாடி ஜெபம் பண்ணி பைபிள் படித்து ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பேன். எந்த வேலை இருந்தாலும் கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்தால் ஜெபம் பண்ணுறன்ற எண்ணம் வரும், பைபிள் படிக்கணுன்ற எண்ணம் வரும். இப்போ நான் பேசுகிறத உட்காந்து கேட்கணுன்றதுக்கு கேட்குறீங்களே, பயத்தினாலையா? வந்து யாருன்னா கேட்கலன்னா கத்தியத்தான் சதுக்குன்னு குத்திடுவேன் அப்படின்னு பயத்தினாலையா? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினாலையா? அதுதாங்க பயம். அப்போ இந்த வார்த்தையை கேட்பதற்கு நாம் எந்த அளவுக்கு பயப்படுறோமோ அதே போல நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அந்த கவனிச்சு பாருங்க, லோத்து போனார், லோத்து போய் செட்டில் ஆன இடம் சோதோம் குமரா. அந்த நாடு தெய்வ பயம் அறியாத மக்கள். அவங்களுக்கு தெய்வ பயம் இல்லைன்னா துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள், பாவிகளாய் இருக்கிறவர்கள், பரியாசக்காரர்களாய் இருக்கிறார்கள். இந்த மூணு விதமான மக்களும் அங்கே இருக்கிறாங்க. தெய்வத்துக்கு பயப்படாதவங்க அங்கே மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் துன்மார்க்கமாக இருப்பாங்க, பாவிகளாக இருப்பாங்க, பரியாசக்காரர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு வேலை என்ன தெரியுமா? துன்மார்க்கமாக வாழ்வது, பாவம் செய்வது, எல்லாரையும் பரியாசம் பண்ணி வாழ்றது தான். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. இப்போ என்ன நடந்ததுன்னா, மோசமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் அதை பொறுக்காமல் அவங்கள அந்த நாட்டையே சோதோம் குமராவையே அக்கினியில் அழித்து போடுறதுக்காக தேவதூதர்களை அனுப்புகிறார். அவங்க வராங்க, ஆபிரகாமை சந்திக்கிறாங்க. இதை போல் நான் சோதோம் குமரை அழிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே 50 பேர் இருந்தா, 10 பேர் வரலாம் வந்துட்டான், 10 பேர் இருந்தால் அழிப்பீரா? ஏன் நாங்கள் ஏன் அழிக்கக்கூடாது ஜெபம் பண்ணுறான்? லோத்து என் அண்ணம்மாவன் அங்கே இருக்கிறான், அதனால் அந்த தேசம் அழியக்கூடாதுன்றதுக்காக இவன் என்ன ஜெபம் பண்ணுறான்? 10 பேர் இருந்தால் அழிப்பீரா அப்படிங்கிறான். அவர் சொல்கிறாரு, 10 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். அப்போ அங்கே எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? நீதிமான் 4 பேர் தான். கர்த்தருக்கு பயப்படுற
4 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால் வந்தாங்க, இவங்க வீட்டுக்கு வந்தாங்க. லோத் அவங்கள வீட்டில் ஏற்றுக்கிட்டான். அந்த ஊர் மக்கள் துன்மார்க்கராக இருந்தபடியால், பாவிகளாக இருந்தபடியால், பரியாசக்காரர்களாக இருந்தபடியா அவங்க யோத்துக்கிட்ட வந்து, ஏய் யார் அவங்க வீட்டுக்கு வந்தவன், அவனை கொண்டா, அவனை நாங்கள் அறியணும், அவங்க துன்மார்க்கமாக அவங்ககிட்ட துன்மார்க்கத்தை காட்டணும், என்னுடைய பாவத்தை அவங்ககிட்ட காட்டணும், என்னுடைய பரியாசத்தை அவங்ககிட்ட காட்டணும்னு சொல்லி அவங்க அவனை நெருங்கி வரும்போது அங்கே தேவதூதர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா, அவங்களுக்கு கண் மயக்கம் உண்டாக்கினார். அதாவது கண்ணை கொஞ்ச நேரம் தெரியாத அளவுக்கு பண்ணிட்டார். இப்போ அவன் வாசலை தேடுறான், எங்கடா அது வாசலை காணுமேன்னு தேடிட்டு இருக்கான். அதுக்கு அப்புறம்தான் அவர்களை வெளியே கொண்டு போய், இப்போ தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அந்த 4 பேரையும் வெளியே கூப்பிட்டு, அப்போ ஒரு வழி சொல்கிறாரு, எப்போ 2 பொண்ணு வச்சுருக்க, மாப்பிள்ளை யாருன்னா பார்த்து வச்சுருக்கிறியா அப்படின்னாங்க. ஆமாம் 2 பேர் பார்த்து வச்சுருக்கிறேன், போய் அவங்கள கூப்பிட்டு வந்துரு அப்படின்னா. போய் கூப்பிட்டாக்கா அவனுக்கு துன்மார்க்கு நான் வாழறான்ல, அவனும் அதை ஏற்றுக்கல, கடவுளுக்கு பயப்படுற பயம் அவங்ககிட்ட இல்லை, அவனும் வரல. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, 4 பேர் தான் இருக்கிறோன்னு சொன்ன உடனே அந்த 4 பேரையும் வெளியே கூப்பிட்டுக்கிட்டு வந்து கூட்டி விட்ட பின்பு அவர், முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, நீ உயிரோடு இருக்கணும்னா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி போயிடு. முதல்ல நீங்கள் தேவன் உங்களை நடத்துறது உண்மைன்னா அவர் உங்களை வழி நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டு, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், ஏக சுந்தர் மீது கண்கள் நிறுத்தி நடத்துவார், இயேசு திருத்தி நடத்துவார், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. அல்லேலூயா. நம்ம ஒரு முறை நீங்கள் அவருடைய வழி நடத்துதலுக்கு ஆட்கொண்டு உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா, எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே மேடு இருக்குது, எங்கே உங்களை சரியாக நடத்தணும், எங்கே உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், எங்கே உங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், எங்கே உங்களை இளைப்பாற செய்யணும், எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒன்றுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எது எப்போ உங்களுக்கு வேணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், கர்த்தர் மேலே பயபக்தி உள்ளவங்களாக இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த 4 பேர் பயபக்தி உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வந்து, ஜீவன் தப்ப ஓடி போயிடு, முதல்ல நீ உயிரோடு இருக்கணும், அதுக்காக நீ என்ன பண்ண, இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. அப்போ இந்த ஏன் எந்த இடத்த விட்டு ஓடணும்? சோதம் துன்மார்க்கமாய் பாவமாய் பரியாசமாய் வாழ்கிற மக்களை விட்டு ஓடணும். இன்னும் அங்கேயே இருக்காதே,
நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு தமாஷாக இருக்கும், கொஞ்சம் இன்பமாக இருக்கும். நம்ம தான் செய்ய முடியல, அவங்கள அது செய்கிறாங்களே, பார்த்து ரசிக்கிறது. சொல்லட்டுமா, அதுவும் பாவமே. அதை விட நீ செய்யிட்டு போயிடலாம். பாவம் செய்கிறத ரசிக்கிறேன்னா அது நீ பாவம் செய்கிறதுக்கு என்ன? ஒருத்தர் சிகரெட்டு குடிக்கிறான், அதை பார்த்து நம்மளால் தான் பிடிக்க முடியல, பைபிளில் ஏசப்பா பிடிக்க வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பண்ணினாலும் பாவம்தான். ஏன் தெரியுமா? அது நேரடியாக உன்னை அந்த நுரையீரலை பாதித்து சீக்கிரமாக உன்னை க்ளோஸ் பண்ணிடும். பாவம் செய்யக்கூடாதுன்றது நீ நீடித்து வாழணுன்றதுக்காகத்தான். உன்னை பாவம் செய்யாத அவருக்கு என்ன லாபம்? நீ பாவம் செய்கிற, பாவம் செய்யலை அப்படின்னு வச்சுக்கங்களேன், அவருக்கு என்ன லாபம்? நீ குடிக்கிறதுனால என்ன லாபம்? குடிக்காத இருக்கிறதுனால என்ன லாபம்? நீ பிடிக்கிறதுனால என்ன லாபம்? பிடிக்காத இருக்கிறதுனால என்ன லாபம்? நீ விபச்சாரம் பண்ணுறதுனால என்ன லாபம்? விபச்சாரம் பண்ணாததுனால என்ன லாபம்? அப்படின்னா அவருக்கு ஒரு லாபமும் கிடையாது. எனக்கு எல்லா லாபமும் எனக்கு தான். என்ன அப்படின்னா, நான் குடிக்காத இருக்கிறேன்னு சொன்னால் அதனால் என்னுடைய உடல் உறுப்புகள், உடலுடைய அவயவங்கள் கெட்டு போகாமல் 10 நாளில் சாக வேண்டிய இன்னும் ஒரு 10 நாள் வாழ்ந்துட்டு கர்த்தரோடு கூட சேருவேன். அல்லேலூயா. நீ சுகமாக இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ ஜீவன் தப்பணும், அப்படிக்கு தான் தேவன் விரும்புறது. பாவம் செய்யாதுன்னு சொல்கிறதே தவிர உன்னை பாவம் செய்யாத இருந்தால அவருக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. அல்லேலூயா. நீ பாவம் செய்யாத, சாராயம் குடிக்காத, காசை மிச்சப்படுத்துற அப்படின்னு வச்சுங்களேன், அந்த காசு இன்னும் அவர் கல்லாவிலேயே போய் சேரப்போகுது? உன் குடும்பத்துக்கு, உன் நன்மைக்கு, உன் பிரயோஜனத்துக்கு பயன்பட போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்தாலும், தேவன் உனக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அது முழுக்க முழுக்க என்னுடைய நன்மைக்காகவே. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அது முழுக்க முழுக்க நீங்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காகவே. அல்லேலூயா. இப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், அந்த துன்மார்க்கர் வாழ்கிற இடத்த விட்டு ஜீவன் தப்ப ஓடி போய்விடு. ரெண்டாவது அவர் சொல்லித்தரார் பாருங்க, பின்னால் திரும்பி பார்க்காத. ஒரு காரியத்தை விட்டுட்டேன்னு வச்சுக்கிங்களேன், திரும்பி நானும் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு பின்னால் பார்த்து, சில பேருக்கு இருக்கு அந்த எண்ணம். அதாவது ஒரு பாவத்தில் மூழ்கி இருந்திருப்பாங்க, இப்போ ரட்சிக்கப்பட்ட அந்த பாவத்தை விட்டுருப்பாங்க. ஏய் நாங்கள்லாம் இதை விட அப்படின்னு சொல்கிறோம்னா என்ன அர்த்தம்? திரும்பி பார்க்குறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னா, திரும்பி பார்த்தா நீ கெட்டு போயிடுவேன், ஒன்றுத்துக்கும் உதவாத உப்பு தூணாக மாறிடுவேன். அதுக்காகத்தான் உன்னை திரும்பி பார்க்காதேன்னு சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் கக்கா போயிட்டு அதை திரும்பி பார்த்து அப்படின்னு பார்ப்போமா? அது எவ்வளவு கேவலம் இல்லை? அதே போல தான் நீ செய்த பாவம் உனக்கு அது அருவருப்பானது, அதை திரும்பி பார்க்காதே. நீ வாழ்ந்த இடம் அருவருப்பானது, அது துன்மார்க்கமானது, அது அசிங்கமானது, அது கேவலமானது, அது திரும்பி பார்க்காத. அந்த இடத்துல அதான் சொல்றார். அதுக்கு அர்த்தம் அதுதான். அதுக்கு தான் இந்த சிம்பிளா வார்த்தையை சொன்னேன். மூணாவது அடுத்தது என்ன தெரியுமா? எங்கன்னா கொஞ்சம் வசதியான இடத்த பார்த்தா, ஒருவேளை இந்த இடம் நல்லா இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு சென்ட் வாங்கி போட்டிருந்தா, அங்கே போய் 2 சென்ட் வாங்கி போட்டிருந்தா. நான் சொல்லட்டுமா, உனக்கு கொடுத்ததை, உனக்கு கொடுக்கணும்னு நினச்சதை இந்த உலகத்தில் யார் வந்தாலும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. உனக்கு செய்ய நினைத்ததை யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்போ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதுவரையிலும் வாங்கலை, கொடுக்கல, அப்போ தேவன் தாமதிக்கிறார். நிச்சயம் ஒரு நாள் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்போ குறைவா இருக்கிறேன், அப்போ ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், ஒரு சமயம் வரும், எனக்கு நியமித்தது எனக்கு வந்தே தீரும். அல்லேலூயா. அப்போ என்ன, நம்ம நிறைய பேர் அவங்க பாருங்க
கப்பல் மாதிரி காரு. எவனை மொட்டை அடிச்சாங்களோ யாரு, நீ வாங்கினா அதே காரை ஒரு 2 வருஷம் பொறுத்து நீ வாங்குற. நீ யாரை மொட்டை அடிச்ச? எனக்கு கர்த்தர் கொடுத்தார். இது என்னங்க நியாயம்? உனக்கு மட்டும் கர்த்தர் கொடுத்தார், அவங்க யாருன்னா மொட்டை அடிச்சு கொலை பண்ணி கொள்ளை அடிச்சு தந்துடுவாங்களா? அந்த மனநிலை நமக்கு, ஏன்னா நமக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாது, அந்த மனநிலை நமக்கு இருக்குது. நான் சொல்லட்டுமா, எங்கேயும் சமபூமியை பார்த்து ஆசைப்படாத, நிற்காத. ஏன்னா அது உன்னை நரகத்துக்கு கொண்டு போய்விடும், திரும்ப சோதமுக்கு கொண்டு போய் விட்டுடும். அதனால் சமபூமி எங்கேயும் நிற்காத. இங்கே வசதியாகுது, இங்கே செழிப்பாக இருக்குது, இங்கே நல்லா இருக்குது. முதல்ல லோத்து அப்படி தான் போனார். அங்கே செழிப்பாக இருக்குது, கண்ணு கட்டுறதுல அடேப்பா என்ன பசுமையாக இருக்குது அப்படின்னு போனவர் தான் அங்கே போய் மாட்டிக்கிட்டாரு. திரும்ப உன்னை வெளியே கொண்டாந்து விடுறது, திரும்ப அதில் மாட்டக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னா, சமபூமி எங்கும் நிற்காத. அடுத்தது, உனக்காக நியமித்திருக்கிற ஒரு கண்மலை இருக்கு, அந்த கண்மலைக்கு ஓடி போயிடு. அல்லேலூயா. அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. பாடலாமா? கைதட்டி என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, எல்லாரும் ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஜீசஸ். ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் வாய் திறந்து பாடுங்க. ஆராதனை உமக்கே, கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. அல்லேலூயா. இதுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் அவ்வளோ இருக்க வசனம். ஐயையோ, 6 வசனம் எடுத்திருக்கேன். இதுவரை 2 வசனம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் 4 வசனம் இருக்கு, சொல்ல முடியாது போல இருக்கிறதே. சரி, ஒரே ஒரு வசனம் மட்டும் சுருக்கமாக சொல்லிடலாம். 5 நிமிஷத்தில் 5 நிமிஷம் அப்படியே 10 நிமிஷம் ஆகிடும். விட்டுலாமா, போகலாமா? சரி, ஒரே ஒரு வசனம் மட்டும் தானே சொல்லிடலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை. தீத்து 3ஆம் அதிகாரம் 2லிருந்து 5 வரை.
ஆமேன். அல்லேலூயா சொல்லமா. இப்போ முக்கியமாக 5வது வசனத்தை நாம் படிக்கலாமா? நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது அவருடைய இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் நீங்க யாரு? ஆரம்பத்தில் நீங்க யாரு? 2வது வசனம் சொல்லுது பாருங்க. ஒருவரையும் தூசிக்காம இருக்கணும். இப்போ அப்போ அதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? தூசித்து இருந்தோம், சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், பொறாமை உள்ளவர்களாக இருந்தோம், சாந்த குணம் இல்லாதவங்களாக இருந்தோம் அப்படின்னு நினைப்பு விட்டுட்டு சொல்கிறாரு. ஏனெனில் முற்காலத்தில் நாமும் அப்படி தான் இருந்தோம். அவ்வளோதான். அப்படி இருந்ததுனால எப்படி இருந்தோமா? புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். இப்போ எப்படி இருந்த நீங்க இப்போ எப்படி மாறுறீங்கிறது தான் இப்போ முக்கியம். அது நீங்க இப்படி மாறுறதுக்கு காரணம் உங்களுடைய நேர்மை, உங்களுடைய உண்மை, உங்களுடைய சத்தியம் இல்லை. அதுதான் அங்கே முக்கியம். இதுக்கு நீங்கள் மாறினதுக்கு இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் நன்மையாக இருக்கிறதுக்கு, ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு, இப்படி கிருபை பெற்று வாழறதுக்கு காரணம் நீங்கள் செய்த நன்மை இல்லை. அதுதான் வசனம் சொல்லுது. இப்போ படிங்க 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் நாம் நம்மை ரட்சிக்கவில்லை. ஆண்டவர் நம்முடைய நீதியின்படி, நம்முடைய இரக்கத்தின்படி, நம்முடைய உண்மையின்படி நம்மை ரட்சிக்கவில்லை. அதுக்கு பதிலாக தமது ஆண்டவருடைய இரக்கத்தின்படியே, குரலிலே சொல்லமா, அது என்னது? அது மறுஜென்ம முழுக்கு ஞானஸ்தானம். நீங்க எப்போ மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது எதுக்குன்னு சொன்னா, நாம் அதாவது தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும், முதல்ல பாருங்க மறுஜென்ம முழுக்கு. அது அப்படின்னா ஞானஸ்தானம், மறுஜென்மம். இப்போ நீங்கள் என்னங்க அந்த ஜென்மத்தை விட்டுட்டு புது ஜென்மம் வந்திருக்கிறீங்க. அப்போ பழைய மனுஷன், உங்களுக்குள்ள இருந்த பழைய மனுஷன் செத்து போயிட்டான். நம்ப மாட்டீங்க. கலாத்தியர் 2:20 ஒரு வசனம் சொல்லுது, டக்குன்னு படிங்க. கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் இயேசுவை கூட சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு. அப்போ செத்து போயிட்டேன், அங்கேயே செத்து போயிட்டேன். அப்போ இப்போ நான் பிழைச்சிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் இல்லை, இயேசு கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாருங்க உங்களுக்குள்ள இருக்கிறது? நீங்க எப்போ செத்தீங்க? எப்போ இயேசுவை பார்த்தீங்களோ அப்பவே பழைய மனுஷன் செத்துட்டான். இப்போ இருக்கிறது புதிய மனுஷன். எப்படி புதுசாக மாறினீங்கன்னா, மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதலினாலும். இந்த பரிசுத்தாவி நம்மளை புதுசாக மாத்துறாருங்க. நீங்கள் மறுஜென்ம முழுக்கில் முழுகி மறுஜென்ம முழுக்க எடுத்துட்டிங்கன்னா, அடுத்தது தேவன் உங்களை என்ன செய்யறா, பரிசுத்தாவினால ஒவ்வொரு நாளும் புதுசாக மாறிக்கிட்டே இருக்கிறீங்க. பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா டெய்லி நீங்கள் புதுசாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்போ ஒரு காலத்தில் பரிசுத்தாவி பெற்றங்க, நீங்கள் பழசாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். டெய்லி பரிசுத்தாவியில் நிரம்பி மனசார வாயார நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா, டெய்லி தினந்தோறும் புதிதாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். அல்லேலூயா.
இப்போ புதுதாக்குறது ரொம்ப அவசியமா? ஆமாம். பழசு உங்கள் வீட்டில் ஒரு பொருள் பழசாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை விரும்புவீங்களா? புதுசாக ஒரு பொருள் வருதுன்னு வச்சுங்களேன், அதை விரும்புவீங்களா? எப்பவுமே ஓல்ட் இஸ் கோல்டுங்க. அது தங்கத்துக்கு மட்டும்தாங்க. நான் வயசாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வயசாயிடுச்சு, எங்கள் பேரனே நாளைக்கு வந்து தாத்தா கம்முன்னு உட்கார் தாத்தான்னுவான். சும்மா எதுக்கு லொட பேசிங்கிறேன்னுவான். இப்போ ஓல்ட் இஸ் கோல்டு, ஓல்ட் இஸ் கோல்டுலாம் கிடையாது. தங்கத்துக்கு இருக்கிற மதிப்பு உனக்கு எனக்கு நாளைக்கு கிடையாது. இப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய இரக்கத்தின்படி சித்தத்தின்படி நீங்கள் மறுஜென்ம முழுக்கினால் உங்களை என்ன பண்ணோம்? பரிசுத்த ஆவியினால் தினம் 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 புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ 3 விஷயம் சொன்னேன். 1, நடவாதே, நிற்காதே, உட்காராதே. அப்போ உனக்கு எனக்கு உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்கேயும் நிற்கக்கூடாது, எங்கேயும் உனக்கு அங்கே ஸ்டாப்பிங் கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். தொடர்ந்து ஓடு 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 ஓடிக்கிட்டே இரு. இது ஃபஸ்ட்டு. செகண்ட், கவனிங்க, நீதிமான்கள் 10 பேர் கூட இல்லாத ஒரு இடத்துல நீ எசுக பிசுகா சிக்கிக்கிட்டு இருந்தன்னா உன்னை காப்பாற்றுறது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சோதோம் கொமரை அழிச்சிட்டு போக வேண்டியது தானே. அந்த 4 பேருக்காக வந்தார் பாருங்க ஆண்டவர். அந்த 4 பேருக்காக தூதர்கள் அனுப்பினார் பாருங்க. நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் வீடு மட்டும்தான் நீதிமான் வீடாக இருக்கும்னு சொன்னால் உங்களை காப்பாற்றுறதுக்காகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்களை காக்கிறதுக்காகவே அவர் தூதர்களை அனுப்புவார். நாங்கள் 4 பேர் தாங்க, எங்கள் வீடு மட்டும் தாங்க பரிசுத்தமாக நீதிமானாக இருக்கிறோம் சொன்னீங்கன்னா உன் நிமித்தம் இந்த முழு குடும்பத்தையும் காக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே தான் சொல்கிறாரு, ஜீவன் தப்ப ஓடி போயிடு, திரும்பி பார்க்காதே, சமபூமி எங்கேயும் ஆசைப்படாதே, மலைக்கு ஓடி கண்மலையாகிய அந்த மலையில் ஓடி போய் தங்கிக்கொள். அல்லேலூயா. 2 காரியங்களை பார்த்தோம். 3வது காரியம், நாம் நம்முடைய நீதியின்படி ரட்சிக்கப்படலை. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி இரக்கத்தின்படி நம்மளை மறுஜென்ம முழுக்கினால் ஞானஸ்தானத்தினால நம்மளை கழுவி சுத்தமாக்கி பரிசுத்தாவினால டெய்லி 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 புதுசாகிருக்காரு. நீ யார் இப்போ தெரியுமா? புதுசு. புதுசு கண்ணா, புதுசு. நீ டெய்லி புதுசு, தினந்தோறும் புதுசு. என் தேவன் எடுத்து பயன்படுத்துகிற ஒவ்வொரு நாளும் நீ புதுசாக இருக்கிறாய். பழமை எல்லாம் ஒழின் போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையால் இறங்கிய வாருமே, நாங்கள் மறுரூபம் ஆகிடவே. உந்தன் மகிமையால் நிறைந்திய வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்க யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே,